மாணவர்களே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29 30 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். யாராவது ஒரு வாசிங்க. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கெட்ட வார்த்தை எதுவும் உன் வாயிலிருந்து வரவே கூடாது. ஆண்டவர் மீட்பு நாளை முன்னிட்டு நம்மீது பரிசுத்த ஆவியானவரை ஒரு முத்திரையாக வைத்திருக்கிறார், முத்திரையாக போட்டிருக்கிறார். இந்த முத்திரை உடையாமல் இருக்க வேண்டும் என்றால் நம் வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். பொய்யோ புறணியோ சண்டையோ சச்சரவோ அசுத்த வார்த்தைகளோ வாயிலிருந்து வரவே கூடாது. இந்த வாய்க்குள்ள மதுபானமோ போதை மருந்துகளோ புகையிலையோ புகைப்பிடிப்போ உள்ள போகவும் கூடாது. இந்த வாய் பரிசுத்தமா இருக்கணுங்க. காரணம், இந்த வாயிலிருந்து வருகிற அசுத்த வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு போட்டிருக்க அந்த பரிசுத்தாவிங்கிற முத்திரையை உடைக்க கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல என்ன சொன்னார் தெரியுமா? ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்ல. இதுக்கு அடுத்து வருகிற எல்லாமே பேய்கிட்ட இருந்து வருகிறது, சாத்தான்கிட்ட இருந்து வருகிறது என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, வாயின் வார்த்தையை கட்டுப்படுத்துங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மீது என்றென்றுமாக இருந்து கொண்டே இருக்கும். மீண்டுமாக அருணாதர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே இப்படியாக சொல்கிறார், வீணாக பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இறுதி நாளிலே நீ கணக்கு கொடுக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆக பிரியமானவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12:15 உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை ஒடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்க இருதயத்துல வெறுப்போ எரிச்சலோ கோபமோ இருக்கிறது என்றால் சத்தியமாக அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கவே மாட்டார். ஆக இன்றைக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மீது என்றென்றுமாக நிலைச்சு நிற்கணும்னாக்கும் ஒரு கடுகு மணி அளவு இருதயத்துல வெறுப்பு இருந்தாலும் அவர் தக மாட்டார். ஆக பரிசுத்தமாகுங்க, மன்னியுங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் தீமை செய்தார்களோ அத்தனை பேரையும் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் மன்னியுங்க. உங்களுக்கு சுகம் கிடைக்கும். நீங்க சுகத்தோட இருக்கணும், நீங்க நல்லபடியா இருக்கணும், ஆசீர்வாதத்தோட இருக்கணும்னாக்கும் உனக்கு தீமை செய்தவனை நீ மன்னி. ஏசு என்ன சொல்றா? 7 முறை இல்ல 70 முறை மன்னி என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. பரலோகத்து மந்திரத்திலே நாம் எப்படியாக ஜெபிக்கிறோம்? எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல இப்படியாக ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் மன்னிப்பது போலதான் உங்க பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆகவே இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் தீமை செய்திருக்காங்க மன்னிச்சிருங்க. என் தேவன் இயேசு கிறிஸ்துவா பாருங்க, அவர் சிலுவையில 3 ஆணிகள் மத்தியில தொங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது என்ன சொன்னா? தந்தையே, இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் மன்னியும் என்று சொல்லி ஜெபம் செய்தார். கிறிஸ்தவ பெருமக்களே, நம்முடைய கடமை என்னவென்றால் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். சாவும் வரைக்கும் மன்னிக்க வேண்டும். பழி தீர்க்க கூடாது. பழி வாங்குவதும் பழி தீர்த்துக் கொள்வதும் நம்முடைய பொறுப்பல்ல, நம்முடைய பணி அல்ல. அது தேவனிடத்துல விட்டு விடுங்க. என் தேவன் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நீங்கள் வாழும் பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு இளம் சகோதரியை என்னோட கொண்டு வந்தாங்க.
உச்சந்தலம் முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு சீல் வடிந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் இப்படியாக சொன்னார்கள், பல மருத்துவரிடத்தில் மருந்து எடுத்தோம், ஒன்றும் சுகம் கிடைக்கவில்லை, ஜெப உதவிக்காக கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஜெபம் செய்தேன். ஆவியானவர் என்னிடத்தில் இப்படியாக வெளிப்படுத்தினார், இந்த மகளுடைய இருதயம் வெறுப்பினால் நிறைந்திருக்கிறது என்பதை எனக்கு சுட்டி காட்டினார். அந்த மகள் இடத்துல கேட்டேன், ஏதாவது வெறுப்பு வைராக்கியம் உண்டான்னு சொல்லிட்டு அந்த மகள் சொன்னார்கள், என் சித்தி மீது எனக்கு வெறுப்பு உண்டு, எனக்கு தாய் இல்லை, இந்த சித்தி என்னை படாத பாடுபடுத்தினாங்க, அதுதான் எனக்கு இருதயத்தில் இருக்கு. அப்ப நான் சொன்னேன், உனக்கு சுகம் வேண்டும் என்றால் உன் சித்தியை பூர்ணமாக மன்னிக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்பொழுது அந்த பெண் கஷ்டப்பட்டா, மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா. நான் வலியுறுத்தி சொல்லி கொடுத்த பிறகு மிகுந்த வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் அந்த சித்தியை மன்னித்தார். மன்னித்த மாத்திரத்திலே அந்த மகளுக்கு பூரண சுகம் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்க மன்னிக்கலைனாக்கும் உங்க உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில பொத்து ஊத்துங்கிறத திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்க உடம்பு அழுகி விழுங்க வெறுப்பின் காரணமாக. உன் இருதயத்துல நீ வெறுப்பை சேர்த்து வச்சிருந்தீனாக்கும் கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது என்பதை திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள். நீ சுகமாக வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்றால், பூரண சுகத்தோடு வாழ வேண்டும் என்றால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றது என்னன்னாக்கும், பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் குடிகொள்ள வேண்டும் என்றால் உன் இருதயத்தில் இருக்க வெறுப்பையும் எரிச்சலையும் கோபத்தையும் எடுத்து மாற்று. Praise the Lord. Praise the Lord. Hallelujah.